வணக்கம் அமிகோஸ். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒருத்தர், இயக்குனர், நடிகர், ஸ்க்ரீன் ரைட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து நேத்து இறந்துட்டாரு. கே. பாக்யராஜ் அவர்கள். எனக்கு கே. பாக்யராஜ் அப்படின்னா, எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வருவாரு. ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசுல 1, 2 படங்கள் பார்த்துருப்பேன். முந்தானை முடிச்சு பார்த்துருப்பேன். அந்த மாதிரி இன்று போய் நாளை வா, அந்த மாதிரி ஒரு சில படங்கள் பார்த்துருப்பேன். பெரிய அளவுல அத கவனிக்காம கடந்து போயிருப்பேன். பட் நான் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும். அதில நான் பர்ஸ்யூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா எனக்கு எப்பவுமே குடுத்த சஜஷன் வந்து, "நீ இங்கிலீஷ் படத்தெல்லாம் தூக்கி தூர போடு. பாக்யராஜ் படம் பாரு" அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன இவரு சொல்லிட்டே இருக்காரேன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து லைனா அவரோட எல்லா படங்களும் வந்து ஒவ்வொன்னா பார்க்கும் பொழுதும், எந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினல் ரைட்டர் நம்ம ஊர்ல இருந்திருக்காருங்கிறத நானே அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த ரியலைசேஷன, அந்த ஒரு தாட் ப்ராசஸ குடுத்தது வந்து எங்க அப்பா தான். ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன்னா, அவரு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்யராஜோட ரசிகர். இப்போ உங்களுக்கு வந்து கமல் அவர வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமா. பட் இருந்தாலும் எனக்கு எப்பவுமே சஜஷனா சொல்லும்போது, கமலோட இந்த படம் பாரு, அந்த படம் பார்த்தது வந்து எனக்கு சொன்ன மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு எப்பவுமே நீங்க சஜஷனா சொல்லும்போது, மௌன கீதங்கள் பாரு, தூரல் நின்னு போச்சு பாரு, விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் வந்து நெறைய பேருக்கு தெரியல. தெரியும். நீங்க சொல்லி நான் பார்த்ததுக்கப்புறம் நான் நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா. எதனால பாக்யராஜ் அவர அவ்ளோ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. பாக்யராஜ்ங்கிறது அது குறிப்பா இந்த நேரத்தில நீ பேட்டி என்கிட்ட கேட்பேன்னு நினைக்கல. ஏன்னா கடந்த 2 நாளா நேற்றிலிருந்து நேற்றும் இன்னைக்கும் ம். சரியான தூக்கம் இல்ல. மனசுக்குள்ள நம்மள மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய, இல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு கனமும், ஒரு இனம் புரியாத ஒரு சோகமும் கலந்து இருந்திருக்கு. அப்போ நம்ம காலையில அந்த ஃபோன் எடுத்தாலும், டிவி எடுத்தாலும் அத பார்க்கணுன்னு நான் அத தவிர்க்கிறதுக்கே காலையில டிவி அம்மா போட்டபோது கூட போட வேண்டாம். கொஞ்சம் இரு அத கேட்காம இருக்கலாம். ஏன்னா தவிர்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ தூரம் அவர் நம்மள மட்டும் இல்ல, 50ஐ கடந்த எல்லாருக்குமே அவருடைய இதுகள்ல எல்லா மனசுகள்லயும் இன்னைக்கு 2 நாளா ரொம்ப அவர் என்னன்னா, அவரு ஊடுருவியிருக்காரு. ஒவ்வொரு மனதிலும் ஊடுருவியிருக்காரு. ஒரு கலைஞன்கிறவன் அதாவது எப்படி இருக்குன்னா, அவர் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இப்ப அன்னைக்கு பாரதி ராஜா போன போதும், அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஆமா, மனிதர்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆமா, ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்கலாம் 80கள்ல குடிகட்டி பறந்தவைங்க. ஆமா, ஆமா. நாமலாம் எதிர்பார்க்கல. ம், ம், ஒரு 16 வயதில வரும்போது, ஆனந்த விகடன்ல ஒரு விமர்சனம் பண்ணோம். நான் ஆனந்த விகடன் வாசகன். ம், 60 மார்க் குடுக்குறாங்க. ம். 60 மார்க் ஒரு மார்க் அதுவரைக்கும் எந்த படமுமே வாங்கினதில்ல. அப்போலாம் எம்ஜிஆர் காலகட்டம் முடிஞ்சு ரஜினி, கமல்லாம் ஆரம்ப காலகட்டம் வருது. 60 மார்க் குடுத்தது மிகப்பெரிய இது. ம். இப்போ கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி அவருடைய இளையராஜா சேர்றாரு. ம். "செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா" அப்படிங்கிற போது அங்க இருக்கிற ஒலிபெருக்கிகள் எல்லாம் அது வரும்போது, கிராமத்தில புதுசா கொண்டு போய் அவர் வைக்கும்போது, அந்த 16 வயதிலேங்கிற அந்த இது பட்டைய கிளப்பிட்டு ஓடுது. எங்க பார்த்தாலும் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, 16 வயதிலலாம் அவ்வளோ ஒரு ஆ அதாவது ஒரு ட்ரெண்டே மாத்திட்டாங்க. ம். அப்படி மாத்திட்டாங்க. இப்பலாம் ம். ஹிந்தி படம் தான் அதிகமா பார்ப்பேன். ம். நான் உனக்கு சினிமா பத்தி சொல்லணும்னா, நான் என்னன்னா சினிமால ரொம்ப 3 படம் பார்க்கக்கூடிய யாருமே 3 படம் பார்ப்பாங்க. ம். பாலக்காட்ல போனா காலையில 9 மணிக்கு போயி, காலையில மார்னிங் ஷோ பார்ப்பேன். ம். அது ஒரு ஹிந்தி படமா இருக்கும். மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள படமா இருக்கும். மலையாள படம் நல்ல ஒரு படங்கள் அப்ப என்ன நசீர் இவங்க நடிச்ச படமா இருக்கும். அப்போலாம் இவங்கெல்லாம் வரல. யாரு மோகன்லால், மம்முட்டி எல்லாம் பெரிய இதா வரல. மதியம் ஒரு தமிழ் படமா இருக்கும். சாயங்காலம் ஒரு மாரி ஒரு பிரம்மத்து பிடிச்ச மாரி தான் வரும். நெறைய புத்தகங்கள் படிச்சாலும், சினிமாங்கிறது அன்னைக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு கவர்ச்சிய உண்டு பண்ணிட்டு இருந்தது. எல்லாரும் கவர்ச்சி. இப்ப டோட்டலா சேஞ்ச் பண்ணது இந்த 16 வயதுல. ஆனாலும் என்னன்னா, பெரிய சில பேர் அத ஏத்துக்கல. இவருக்கு அதுதான் பண்ண வரும் போல் இருக்கு. ம். அப்படின்னு நெனச்சு, கிராமத்துல எடுத்து அதுதான் வரும்னு பார்த்தா, அடுத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு படத்த குடுத்தாரு. சிவப்பு ரோஜாக்கள். அப்படியே மியூசிக்ல மிரட்டிட்டாரு. ம். அவ்வளோ தூரம் பிரமாதமா சிகப்பு ரோஜாக்கள், அந்த மியூசிக்கும், அந்த கருப்பு பூனையும், அந்த ரத்தமும், அதுக்கு அடுத்தது கிழக்கே போகும் ரயில். இதுல எல்லாம் பின்னால தெரியுது, ரொம்ப நேசிக்கக்கூடிய பாக்யராஜுடைய கைவண்ணம் இருக்குங்கிறது பிறகு தெரியுது. ம். ஆனா அப்பல்லாம் எனக்கு பாக்யராஜ் அவ்வளவா அவரு இது ரைட்டரா ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு, உதவி இயக்குனரா இருந்திருக்காரு. இப்ப அவர்லாம் பேட்டிகள் இதெல்லாம் பார்ப்போம். இவருடைய கைவண்ணம் தான் நெறையா வந்திருக்குது. ஆமா. ம்.
அப்புறம் இவரை பற்றி நம்ம பார்க்கணும்னா புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் வருது. நான் வந்து அப்போ இந்த 82 90ங்கிற போது அது 82ன்னு நினைக்கிறேன். ம். நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருக்கேன். ம். எங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நஞ்சுண்டேஸ்வரான்னு ஒரு தியேட்டர், அதில் தான் ரிலீஸ் பண்ணி ஓடுது. இப்போ இது சுத்தமாக பிடிக்கல. பார்த்தா அவர் என்ன கண்ணாடி சம்மந்தம் இல்லாமல் நாம் பார்த்த ஒரு நடிகருக்கான எந்த இலக்கணம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு வேட்டி சட்டை வந்து எப்படி ஒரு ஹீரோவை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விலை வந்து பார்த்தீங்கன்னா அதான் என்னமோ மனசுக்குள்ள ஒரு இது. ம். அந்த படத்தில் ஒரு சின்ன கனமான ஒரு இது வச்சுருப்பார். படத்தை பாருங்கள், புதிய பார்ப்புகள் அருமையாக அந்த பாட்டுகளாக இருக்கும், ரதியோடு இருக்கட்டும். நடிகராக எனக்கு வந்து ஏற்றுக்கவே முடியும். நான் என்னை மட்டும் இல்லை, ம். யாருமே நடிகராக அவர் ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ம். ஏன்னா அந்த ட்ரெண்ட் என்னென்னா, ஓரளவுக்கு இவர் கொஞ்சம் மாற்றினார். யார் பாரத ராஜா மாற்றினார். கோவணத்தை கட்டி கமலஹாசனை கொண்டு வந்தார். இதுக்கு அடுத்து நான் வந்து பாலக்காட்டில் மௌன கீதங்கள்னு ஒரு மௌன கீதங்கள் வந்து பாலக்காடு கவுடர் தியேட்டரில் ஓடுது. எல்லாருமே மலையாளத்துக்கிற பூரா பேசிக்கலாம். என்னப்பா மௌன கீதங்கள்னு ஒரு படம் வந்து ஓடி 1 மாதத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. 1 மாதத்துக்கு மேலே ஒரு சின்ன தியேட்டரில் ஓடுறதெல்லாம் பெரிய இது. வந்து போட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்குது மௌன கீதங்கள். பார்த்தா அடுத்தடுத்து அவர் ரசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் மௌன கீதங்கள். அந்த நாட்கள் சான்ஸே இல்லை. அதில் தாழ்பாடு இல்லாத ஒரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பாத்ரூம் கூட உள்ள நுழைய இவர் கரெக்டாக வந்து அவன் வந்து வெளியே வந்து ஒரு சாவு இது நடக்க இவன் அந்த இதுக்கு காஜா செரிப்பு இது பண்ணிட்டு ஓட அந்த நேரம் பார்த்து அம்பியா வர அப்படி ஒவ்வொன்றையும் கரெக்டாக டப்புன்னு வச்சு அதுலேயும் அந்த கடைசியாக அந்த கரெக்டாக எங்கெங்கே இந்த சைன் வைக்கணும். ஒரு செகண்டு கூட ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே போர் அடிக்காமல் இருப்பார். பார்க்கறதுக்கு அவ்வளோ ரசிக்கும் தன்மையாக. ஒரு தடவை பார்த்தா தியேட்டரை விட்டு வெளியே வந்தா மனக்கவலையெல்லாம் விட்டு தான் வெளியே வருவான். மனசு கவலையோ நம்ம என்ன இருந்தாலும் இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றாங்க, ரசிகருக்கு வர்றாங்க. அந்தந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வேறு வச்சுருப்பார். நாம் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த காலத்தில் வழக்கமான சில சீன்கள் தான் வச்சுருப்பாங்க. 2 சண்டை இருக்கணும், 3 சண்டை இருக்கணும், 2 பாட்டு இருக்கணும், இந்த மாதிரி சீன்கள் தான் பூராமே வச்சுருப்பாங்க. இதுகளை பூராமே கொஞ்சம் எல்லாம் மாற்றி அந்த இடத்துலையும் கரெக்டாக குணச்சித்திரம் தான் குணச்சித்திரும். கடைசியில் அந்த 3வது பார்ட் வரும்போது அதாவது இன்டர்வெல் கரெக்டாக ஒரு இது கொண்டு வந்து நிறுத்தணும், ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். 3வது அதிலிருந்து அடுத்து அவனுக்கு கதாநாயகனோ ஹீரோயினுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வர்ற மாதிரி இருக்கணும். இதே அவரே சொன்னதுதான். அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சினிமாங்கிறது இப்படி இருக்கணும்னு சுஜாதா உடைய இதுலேயே எல்லாம் வந்திருக்குது. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒரு சினிமாங்கிறது முதல்ல இப்படி இருக்கணும், கடைசியில் அந்த 3வது ரீல் வரும்போது அவன் ரொம்ப கஷ்டம் கெடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து அவன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறதெல்லாம் காட்டணுங்கிற மாதிரி இவர் அந்த அளவுகோல் படி கரெக்டாக அப்படியே வச்சுருப்பார். அதில் வச்சு கரெக்டாக அந்த நேரத்தில் அப்படி கொடுத்துருப்பாரு. எல்லாமே தூரல் போச்சு அப்படி எல்லா இதுலேயும் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பார். இதில் இன்னும் ரசிக்கக்கூடியது நாங்களாம் எம்ஜிஆர் ரசிகராக இருந்ததுன்னா பின்னால் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல பொருத்திருப்பார். நம்பியாரை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து தூரல் மூச்சுட்டு கொண்டு வந்து அவர் இந்த மாதிரி வச்சுருப்பாருன்னே தெரியல. அவர் வந்து ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு வேஷம். அதுவும் இன்டர்வெல்லில் நிறுத்தும்போது என்ன ட்விஸ்ட்டாக நிறுத்திருப்பார். அதாவது அவன் வரணும், ஹீரோ வரணும், வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறவன் அங்கே வந்து ஒரு சூழ்நிலையினால அதாவது அந்த கரண்ட் கம்பி வேலி அடிபட்டு இதாகிடுறான். இங்கே வந்து அவன் வரமாட்டான். அந்த மாதிரி இதெல்லாம் கல்யாணம் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப அந்த ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். கடைசி வரைக்கும் அதை கொண்டு போய் இவன் கொடுக்க மாட்டேன்னு செந்தாமரை சொல்ல, பொண்ணை கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அதில் ஒரு பாட்டி கேரக்டர் வந்து மீனாட்சி பாட்டிக்கு அருமையான ஒரு மீனாட்சி பாட்டி அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பார். நான் வந்து கொடுக்க பொண்ணு பார்க்குற சீனே அதில் பயங்கரமாக இருக்கும். பொண்ணு இப்படி இருக்கணும்னு அவன் எதிர்பார்த்துட்டு வர இல்லை பொண்ணு மாப்பிள்ளையை அவன் வந்து உள்ளே இருந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பான். எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ரொம்ப பிரமாதமான சீனு. கடைசியில் வந்து அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்காக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு. கடைசியில் வந்து தாய் குலமே அந்த பாட்டெல்லாம் வச்சு அருமையான ஒரு 100 days கண்டிப்பாக போகணும். அந்த நாட்கள் எடுத்துட்டாலும் அந்த கடைசியில் தாலி சென்டிமெண்ட்டு நீங்கள்கிட்ட மனைவி காதலி ஆக முடியாது, என்னோட காதலி வேணா உங்களுக்கு இதாகலான்னு மனைவி ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவரே என்ன பண்ணுறாருன்னா இவருடைய கதை வசனத்திலேயே வேறொரு படம் நீ பார்த்துருப்பியான்னு தெரியல. அது புதிய வார்ப்புகளில் ஆக்சுவலாக ரதியோட வீட்டுக்காரர் வந்து கவுண்டமணி. அந்த கடைசியில் அவர் வில்லனாக இருப்பார். ஆமாம் வில்லனாக இருப்பார். கடைசியில் என்ன பண்ணா அவர் அந்த தாலி எடுத்து போட்டு அனுப்பிச்சி விடுவார். இவரே கரெக்டாக ஒரே இதை 2வது இந்த படத்தில் எப்படி வைக்கிறாரு இந்த மாதிரி வச்சுருக்காரு. அதுக்குள்ள தனித்திறமை வேணும். அந்த இடத்துல வந்து அதை ரசிக்கக்கூடிய இது நம்ம வந்து இப்படி தான் ஒரு சீன் வரும், இப்படி தான் சீன் வரும்னெல்லாம் நம்ம நினைப்போம். வர சான்ஸே கிடையாது. இன்று போய் நாளை வெள்ளம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தோம்னா அந்த வயசு அதுவும் அந்த கல்லாப்பட்டி சிங்காரங்கிறவர் அவருக்குன்னே வாட்ச மாதிரி இருக்கும். அவருக்கு இந்த சூர்லா சித்திரங்களில் அந்த இடங்கள்லாம் அவருடைய இதோ அது டார்லிங்கில்
கலாப்தி சிங்காரும் வாட்ச்மேன் வருவார். அதுக்காக அவர் வந்து பண்ணுற லூட்டி, இண்டு போய் நாளவேல் அடிக்கிற லூட்டி சான்ஸே கிடையாது. யாருனாலும் அதை பண்ண முடியாது. அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு மற்ற டைரக்டர்கள் பண்ணுறத விட இவர் வித்தியாசம் பண்ணியிருப்பார். என்னென்னா ஓனரோட கோட்டை எடுத்து போட்டு இது பண்ணிட்டு அவர் பண்ணுற பந்தாவும் அவன் தெரிஞ்சு போயும் கூட, அதாவது தெரிஞ்சு போயும் கூட அவன் வந்து இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் என்ன ஆடியன்ஸுக்கு தெரியும். தெரிஞ்சு போயும் அவன் பண்ண போகிற போது நமக்கு வரக்கூடிய அந்த சேட்டு கடன் கொடுத்துட்டு பண்ணுறது சான்ஸே இல்லை. அதெல்லாம் தியேட்டரில் கொஞ்சம் நஞ்சம் ரசிக்கலை, தியேட்டரில் மொத்த ஆடியன்ஸு சிரிப்பாக இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே வந்து நேற்றுலேருந்து தூங்கலை, இது பண்ணல, ஒரே மனசுக்குள்ளே அவரே தான் இருக்கார். பாக்யராஜன் நிரம்பி நிற்கிறாரு. இன்னொன்று சொல்லணும்னா ரொம்ப எளிமையான மாதிரி இவர் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து உனக்கு தெரியும் ஹோட்டலில் நான் ஒர்க் பண்ணும்போது நேரில் ஆமாம் நிறையா நடிகர்களை வந்து சிவாஜியெல்லாம் நம்ம ஹோட்டலில் தான் தங்குவார். சிவாஜி முதல் கொண்டு அவங்க சென்னை எல்லாருமே பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த பாக்யராஜன் நம்ம ஹோட்டலுக்கு வரலன்னெல்லாம் எனக்கு இருக்கும். நான் என் நண்பனோட பேசிகிட்டு இருந்தேன். அது அன்னைக்கு அப்போ தான் என்னென்னா ட்ரங்கால் புக் பண்ணணும், இது பண்ணி தான் பேசணும். அப்போது என் ஃப்ரெண்டு வந்து மதியம் ஒரு 3 மணி இருக்கும் எனக்கு ஃபோன் கொடுத்தான். டேய் உன்னோட ஹோட்டல் தான் குரு ஹோட்டல் கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்தான். கொடுத்தோன்னா ஹலோ அப்படின்னதும் நான் பாக்யராஜ் பேசுகிறேன், சிவாஜி ரூமுக்கு லைன் கொடுங்க அப்படின்னாப்ப. வழக்கமான சிவாஜி ரூமுக்கு லைன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறையா ரசிகர்கள் தொந்தரவுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் டைரக்டர் பாக்யராஜ் பேசுகிறேங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கையெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய மனிதர். உடனே அவருக்கு வந்து அவர் தூங்கிட்டு இருப்பார் 3 மணிக்கு. ஆக்சுவலாக மதியம் வந்து ஷூட்டிங்லாம் போய்ட்டு 3-3:30 தூங்கிட்டு இருப்பார். நல்லா ரிங் கொடுங்க. உடனே அவர் எடுத்துட்டார், கனெக்ஷன் பண்ணால் ஒரு 1/2 ஹவரில் பாரதி ராஜாவும் பாக்யராஜும் ஒரு 1/2 ஹவரில் வர்றாங்க. பாரதி ராஜாவும் பாக்யராஜும் நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்க. வந்தோடனே எனக்கு ஏதோ பரவசம். அவர் வந்து ஜீன்ஸ் போட்டிருக்காரு. முதல் மரியாதை படத்தை எந்த படத்துக்குன்னு தெரியல, சிவாஜியை பார்க்குறக்காக இல்லை முதல் மரியாதையாக இருக்கலாம். ஏன்னா அப்போ தாவணி கண்கள் வந்துருச்சு. ஏதோ படத்துக்காக பேசுறதுக்காகன்னு நினைக்கிறேன். 86 87 காலகட்டம் அவர் அந்த ஊர்லேருந்து வர்றாரு. இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. இவர் வந்து ஜீன்ஸ் போட்டிருந்தாரு, பனியன் போட்டிருந்தாரு. என்ன இருந்தாங்க 2 பேருமே வந்தாங்க. கார் விட்டு இறங்கி சிரிச்சிட்டே போனார். நீ தாட்டா பேசணுமே கொடுக்க மாட்டேன்னு. அப்போ பேசி ஒரு 5:30 வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் கீழே வந்தாங்க. இல்லை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கல, ஃபோன் லைன் கொடுக்கல. ஃபோன் லைனில் கொடுத்துட்டேன். ஏன் டைரக்டர் பாக்யராஜ் பேசுகிறேன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அங்கே சிவாஜி தூங்குறதாவது இன்னொன்னாவது. எங்கிட்ட பேசுறது யாரு? சிவாஜி டைரக்டர் பாக்யராஜ் பேசுகிறேன்னு சொன்ன உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஒரு என்னோட அந்த பட்டன் இப்படி இருந்துன்னா ஒரு ரிங்கு போயிட்டே இருக்கும் அவர் காதுகிட்ட. அங்கே அவங்க ஃபோனில் ரிங் போயிட்டு பேசிட்டாங்க. பேசுனால தான் 3 மணிக்கு 3:30 பேசுறதுனால அதில் 3:30 வந்தாங்க. 3 மணிக்கு பேசினாங்க, 1/2 ஹவர் வந்துட்டாங்க. 3:30 5:30 வரைக்கும் அவங்க மேலே பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் வந்துருந்தாங்க. 2 பேருமே நம்ம ரசிக்கக்கூடியவர். இவங்க கூட நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு சில நாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு நடிகர்கள் கூட எடுக்கணும்னு வச்சுக்கோ. அங்கே போய் பக்கத்தில் வந்து ராஜு செலக்டரி ஸ்டுடியோன்னு கர்நாடிக் தியேட்டர் இருக்குது. அங்கே பக்கத்தில் போய் நம்ம சொல்லிட்டு இருந்து வந்து ஒரு 10 ஃபோட்டோ இருந்தால் தான் அவனே வருவான். இப்போ சிவாஜி மாதிரி ஆளுகளுக்கு வருவார் ரசிகர்களுக்கு எடுக்கிறதுக்காக. அப்புறம் அதனால நிறைய பேர் அப்போ வந்து இவங்களெல்லாம் பார்க்குறதே ஒரு கேஸு. ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ராஜீவ் காந்தி கை கொடுக்கணதோ, இவர்கிட்ட நம்ம அமிதாப் பச்சன் நாகரி ரஸ்தாக்கோ இருக்கோ தான் வந்திருக்காரு. எல்லாம் அமிதாப் பச்சன்லாம் வந்து தங்கியிருந்தார். இவங்க கூடலாம் எடுக்க முடியல. ஆனால் அவள் சினிமா நடிகருங்கிறது ஒரு பெரிய கிரேஸ், பெரிய இன்னைக்கும் கூட அந்த அளவுக்கு இல்லை. அன்னைக்கு வந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ வீட்டில் மாட்டினாலே பெரிய இதுங்கிற மாதிரி இருந்து. நான் ஃபஸ்ட்டு சிவாஜி கூட ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகும்போதே ஆடே சிவாஜி கூட ஃபோட்டோ எடுத்துருக்கானேங்கிற மாதிரி ஒரு கிரேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இவர் பாவரிசை டைரக்டர் பூராமே அன்னைக்கு ரொம்ப அன்னைக்கு வந்து பாலச்சந்தர், பாலுமங்க, அன்னைக்கு பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் இந்த பாவரிசையில் 3மே பாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் என்ன இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி பாலு மகேந்திரா அதெல்லாம் பாவரிசையில் இருக்கிறவங்க பூராமே மிகப்பெரிய. ஆமாம், அதுக்கு பிறகு வர்றாரு பாண்டியராஜ். அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அப்பாவோட பள்ளி போய் இந்த படம் பார்க்குறோம் பிரமாதமாக. அந்த ஃபஸ்ட்டு படமே கலக்கலக்குன்னு கலக்கிட்டாரு. அதெல்லாம் ஓடுது. அந்த காரெல்லாம் ரிவேஸ் எடுக்கிறதுக்கு. ஆமாம், அன்பாவமெல்லாம் அவ்வளோ நல்லா ஓடிச்சு. ஏன்னா இவருடைய அவர்கிட்ட இருந்த லிவிங்ஸ்டன் எங்கள் ஹோட்டலில் தான் செஞ்சிருந்தார். ரொம்ப வருஷம் கதை எழுதிட்டு எங்கள் ஹோட்டல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கதை எழுதிட்டு அதை இது ரூம் எடுத்துகிட்டு போனாங்க. லிவிங்ஸ்டன்லாம் எங்கள் நம்ம ஹோட்டலில் 205 குரு ஹோட்டலே மாத கணக்கில் இருந்தவர் தான் அவரே. பார்த்திபன், புதிய பாதை, ஆமாம், அவங்களாம் நல்லா பயங்கரமான அறுவடை நாள் அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அப்புறம் வந்து எங்கள் சின்ன ராஜா, இது நம்மாடெல்லாம் வரும்போது 87 வரும்போது நாங்களாம் பாலகுமாரன் வந்து பயங்கரமான ரசிகன். பாலகுமாரன் ஒருவேளை அவர் ரைட்டர் இல்லை
இவர் தான் கதை வசனம், டைரக்ஷன் அவர் பண்ண வச்சுட்டாரு. பாலகுமாரன் பண்ணார். எதனால பண்ண வச்சாருன்னா, அந்த சப்ஜெக்டை யாருமே தொட முடியாது. எதனால அது ஐயர் சப்ஜெக்ட். கிராமம் ஒரு ஐயர் வந்து ஒரு நாவிதர் வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணுறதுங்கிறது நினைச்சு பாரு. நான் ஐயர் பொண்ணு ஒரு அது அங்கேயும் போகிறோம். இன்றைக்கின்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அவர் வந்து ஐயர் யாரு, பாலகுமாரன். ஆச்சா, பாலகுமாரனை வந்து படத்தில் டைரக்டரை போட்டு இவர் பண்ணியிருப்பாரா இல்லை அவரு எனக்கு தெரியாது. ஆனால் படம் மிக பிரமாதமான வெற்றி. ஒரு கலைஞானங்கிறவருக்காக அந்த படம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கலைஞானம் கூடவே வந்தவனால நிறைய பேருக்கு இவர் சம்பாதிக்கணும்னு நினச்சா ராஜாணி சொன்ன மாதிரி எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். இவர் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன இந்த கேஆர்ஜிக்காக இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு. இந்த படம் கன்னி பருவத்தில்னு ஒரு படம், நீ பார்த்துருக்கேன்னு தெரியல. பார்த்துருக்கீங்க? இல்லை 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 இல்லை. அடோடோடோடோ, கன்னி பருவத்தில் அருமையான படம். இவர் டைரக்ட் பண்ணப்பா இல்லை, இவர் டைரக்ட் பண்ணல, இவருடைய கதைவசனத்தில் அப்போ முதல்ல வந்த படம் இதெல்லாம் முதல்ல 3ஆவதோ 4ஆவதோ வந்த படம். அதில் வில்லனா நடிச்சிருப்பார். ஓகே ஓகே. ராஜேஷை ஹீரோவை போட்டிருப்பார். அவர் பேர் வந்து டைரக்டர் பேர் வந்து இவர் கூடயே இருந்தவர். நம்ம இவர் பாரதிராஜா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் இருந்தவர். ரஜினி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில். அந்த படத்தில் பார்த்துட்டு ட்ராமா ஒன்று, ஒரு ட்ராமாவுக்காக எழுதணும். வந்து ஒரு சிரிட்டு குடிச்சிட்டு 10 நிமிஷம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம். ஆமாம், ரஜினி கூட ஒரு பேட்டியில் கொடுத்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஒரு கைதின் டைரியே வச்சு நம்ம அவர் வந்து கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த குதிரை மேலே உட்காந்து அந்த சிவாஜி சிலை நீ இந்த மறுவலை வச்ச இது கிடையாது, ஆக்ரி டெஸ்டா தான். ஆமாம் ஆமாம், அதில் வேற கிளைமேக்ஸ். எதனாலனா ஆக்ரி டெஸ்டா வந்து அவர் அமிதாப் பச்சனை வச்சு இங்கேருந்து இந்தியாவில் போய் அது பண்ணார். பண்ணும்போது அவர் என்ன நினைச்சாரோ அந்த கிளைமேக்ஸ் அது இவர் ஏற்றுக்கல. பாரதி ராஜா அந்த கிளைமாக்ஸ் தான் எழுதி கொடுத்த போது ஏற்றுக்காம பாரதி ராஜா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் எழுதி அதில் அதுவும் ஹிட்டு தான். இங்கே 100 நாள் ஓடிச்சு, அங்கே ஆக்ரி டெஸ்ட் தான் 300 நாள் ஓடிச்சு. ஆமாம் ஆமாம், அமிதாப் பச்சனுக்கு அது பெரிய ஹிட்டு ஆக்ரி டெஸ்டா. இத்தனைக்கும் அவருக்கு இது தெரியாது, இவர் ஹிந்தி இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது. பாக்கியான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். இந்த மங்களன் என் ஃப்ரெண்டு அவனும் அதில் பாக்கியாவில் ஒர்க் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு ஆர்வமாக பார்க்க வேண்டிய ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எம்ஜிஆருடைய அண்ணா நீ என் தெய்வம்னு நினைக்கிறேன். அந்த படமும் இன்னும் 2 படம் 3 படம் நின்று போச்சு. என்னன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதும் அந்த சீன்கள்லாம் நின்றுடுது. அந்த சீனுகளை இவர் என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் படமெல்லாம் வருது. என்ன பண்ணுறாரு, அந்த சீனுகளை எடுத்து இவர் கோர்த்து இவருடைய மாமா அப்படி இருந்த மாதிரி எல்லாம் அதை காமிச்சு அதுக்காக இவர் அந்த சீனுக்கு இந்த சீனு கரெக்டாக வர்ற மாதிரி அந்த சீனை கரெக்ட் பண்ணி ஒரு 2 பாக்யராஜ் வர்ற மாதிரி டபுளாக கொடுத்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த படம் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவசர போலீஸ் 100 எந்த படம் எடுத்துட்டாலும் இந்த பவுனு தான். அதாவது என்னென்னா கிராமங்களில் வந்து இப்போ நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் ஷூட்டிங் போகிறப்போ இங்கே தான் எடுத்திருக்காங்க. இவர் தான் நிறைய அந்த கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஷூட்டிங்னு எடுத்துட்டா கோபிச்செட்டிப்பாளையம் வந்து குறிப்பிட்ட இடங்கள் என்னென்னா இவர் வாழ்ந்த இடங்கள் இது சுற்றியும் அந்த இடங்கள்லேயே ஷூட்டிங் பண்ணுவார். அந்த கிராமங்களும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே கூடிய இதுகளும் இப்போ என்னென்னா இது மக்களாக அந்த இதுகள்லையும் மண்வாசத்தோடு இருக்கும்போது எல்லாருமே ரசிக்க. இப்போ எங்கள் சின்ன ராசாலாம் பார்த்தீங்கன்னா சின்னம்மாவை அவ்வளோ அவங்க அம்மா இறந்துடுறாங்க, சின்னம்மா எடுத்து வளர்த்துடுறாங்க. சின்னம்மாவை வந்து சின்னம்மா அவ்வளோ தூரம் வில்லின்னு நம்மளுக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அதனால் நடக்கக்கூடிய அந்த அவ்வளோ பிரமாதம். அதில் ராதா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு கடைசியில் விஷம் கூட குடிச்சிடுவார். அது அவ்வளோ பிரமாதம். எங்கள் சின்ன ராசாலாம் பாட்டாகட்டும் இதாகட்டும் மியூசிக் போட்டிருக்காரு நிறைய படம். ஏன்னா இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் அத்தனை பேர் போட்டு கொடுக்கணும், இவருக்கு அவருக்குள்ள ஒரு சின்ன இது. ஏன்னா அவர் கங்கை அமரனோட இதில் வச்சுட்டு முதல்ல இந்த சூழலா சித்திரங்களில் கங்கை அமரன் வச்சு எடுக்கிறாரு. அதனால தம்பிக்கு என்ன தான் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த இதில் வச்சதில் அவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கல, பின்னால் தான் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. பாக்யராஜுக்குன்னு ஒரு தனிப்பாணி யாருனாலும் இங்கே அதெல்லாம் நிரப்பவே முடியாது. நீ ஒரு இளையராஜா இருக்கட்டும், ஒரு பாரதி ராஜா இருக்கும், பாக்யராஜா இருக்கட்டும், இனி வந்து வர காலகட்டத்தில் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம் இந்த படத்தை பாடுறா அப்படின்னு சொல்லி நான் சின்னவங்ககிட்டையும் சொல்லுவேன், சரி இந்த படம் பாரு, இந்த படம் பாரு. ஒன்றுமே என்னென்னா படம் 2.5 மணி நேரம் ரசிக்கக்கூடிய படம். முந்தானி முடிச்சுல ஒரு டைட்டில் சாங்கு விளக்கு வச்ச நேரத்தில்னு போடுவேன். விளக்கு வச்ச நேரத்தில்னு கொடுத்தா அது வந்து நம்ம என்ன நினைப்போம், அப்படியே ஒரு தூப்போசி மட்டும் அப்படியே வரும். தூப்போசி நம்ம என்ன நினைப்போம், ஹீரோயின் இதோட வருமாட்டு பார்த்தா ஒரு படு கிளவியை வயசான கிளவியை தெரியல காட்டுவாங்க.
அப்படியே பாருன்னா ஒரு தாத்தா இது பண்ணிக்க வர்றாரு, ஒரு பரிசல் வர்றாரு. அதே மாதிரி தான் அவர் எழுத்து போடும்போதும் நல்லா இருக்கும். ஆமா, ஒவ்வொரு படத்துலயும் அது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமா, ஆமா. அவர் சின்ன வீடாக இருக்கட்டும், இதாகட்டும், கரெக்டாக அவன் வந்து எனக்கு ஒவ்வொன்றா முந்தானை முடிச்சு ஞாபகம் இருக்கு. முந்தானை முடிச்சுல வந்து பின்னால் அந்த இதை எடுத்து கொடுப்பான், பால் புட்டி எடுத்து பால் புட்டி எடுத்து பின்னால் கொடுப்பான். பால் புட்டி புதுசாக வர்றாரு, ஒரு வாத்தியார் வர்றாரு. வாத்தியார்னு இவங்களுக்கு தெரியாது, குழந்தைகளுக்கு யார் வந்தாலும் லூட்டி அடிக்கிறவங்க. திருடி அப்போ இப்படியே எடுத்து பின்னால் மட்டும் உங்கள் பாக்கியராஜன் போடும்போது அப்புறம் விசில் பறக்கத்தான் செய்யும். தியேட்டர் விசில், அது ராகம் தானம் பல்லவி பார்த்தா 2 இதில் போடுவான். தூரல் நின்று போச்சுல கூட ஒரு பாட்டி வந்து புரோக்கர் கூட வந்துருவான். ஆமா, நீதான் மாப்பிள்ளையாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இது பண்ணிட்டு இவன் யாரு இவனையே ஒரு லட்சணமான மாப்பிள்ளையா கூட்டு வரக்கூடாதுன்னு கேட்டோன்னா அங்க போடுவார் எழுத்து இயக்கம் போய். உண்மைதான். ஆமா. தாமனை கனவுகள் படம். ம். இன்னொன்று இப்போ நமக்கு தங்கச்சிக்கு அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு போவேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து வந்து என்னடா இப்படி எடுத்துருக்கிறாரு அப்படின்னு, நம்ம வீட்டுக்கு அதை மாதிரியே எடுத்துருக்கிறானேன்ட்டு. அப்போ எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், இந்த பொண்ணுகள்லாம் நல்லா கட்டி கொடுக்கணுங்கிற கனவு ஒரு அண்ணனுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த அண்ணனுக்கு இருக்கும். அவர் ஒரு சினிமா வச்சுட்டார். அப்போ அந்த கதையை அந்த மாதிரி நெய்து கொண்டு போயிருப்பார். நம்மளுடைய கனவு மாதிரியே இருக்கும். ஒரு படம்னு கிடையாது, அந்தந்த வாழ்க்கையோடு இணைஞ்சு நம்மளுடைய மனசுக்குள்ளே இணைஞ்சு அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருப்பார். சீனிவாசன் அதை பண்ணுவார். மலையாளத்தில் சீனிவாசன் சந்தேசங்கிற படம் இன்னைக்கு வரைக்கும் அது ஹிட்டு. என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு மகன் வந்து ஜெயராம் வந்து காங்கிரஸ்காரனாக இருப்பான், சீனிவாசன் கம்யூனிஸ்ட்காரனாக இருப்பான். அப்போ என்னன்னா 2 பேரும் அங்கே ஜெயிக்கிறதே கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தான். அந்த மாதிரி படமெல்லாம் எடுக்கவே முடியாது. அந்த படம் முடிஞ்சால் உங்களுக்கு பார்க்க முடிஞ்சாரு. ஆமாம், சந்தேசன்னு ஒரு படம் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பான். அவருடைய கதை வசனம் அவ்வளோ அந்த இடத்துல வந்து சீனிவாசன் ரசிக்கக்கூடிய, அதாவது மலையாளத்தில் அவர் சமீபத்தில் இருந்து போனார். என்ன கொடுமையே தெரியல, சீனிவாசன் போக, பாரதி ராஜா போக, இவர் போக, வரிசையாக இவங்கெல்லாம் போகிறது, இவங்கெல்லாம் நம்ம ரொம்ப நான் சினிமா தியேட்டர்லேயே போய் அந்த நாடோடி காட்டு பார்க்கும்போது சீனிவாசனும் இவருக்கும் மோகன்லால் நடிச்சா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அப்போ வந்து சீட்டை எல்லாம் கிழிச்சிட்டேன். என்னன்னா ரசிகருக்கு பக்கத்தில் ஆர்டர் இருந்தால் தட்டிட்டு இருப்பேன். சீட்டை கிழிச்சு கொஞ்சம் குப்பையெல்லாம் கிடந்துருக்குது, அந்த சீட்டை கிழிச்ச குப்பை அவன் அப்பப்போ க்ளீன் பண்ணுறவங்க உங்களுக்கு தர்ஷனா தியேட்டரில் பார்த்தா கரெக்டாக வந்து இன்டர்வல் முடிஞ்சு வந்து உட்காந்து சார் கூப்பிடுறாங்கன்னு கூப்பிட்டா போயிட்டான். இப்போது நான் வந்து என்னென்னா எனக்கு அதை சிரித்து ரொம்ப ஓவராக சிரிச்சு எதையோ இப்படி கிள்ளிட்டேன், சீட்டை கிள்ளிட்டே பஞ்செல்லாம் கீழே கிடக்கணும். சில ஒரு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, அவங்க அடிக்கடி ரூம் எல்லாம் போட, ஏன் சார் நீங்களும் இப்படி பண்ணலாமான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன அவ்வளோ ரசனை. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 2 நாளாகவே அது எப்படி இருக்கும், மனசு கூட ஒரு கனம், ஒன்றும் பண்ண முடியல. எங்கே வேணாலும் அவருடைய அந்த நினைவாகவே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, அந்த 80 to 90 இருந்த நிறைய பின்னால் அவர் வந்து ஒரு சில படங்கள் எடுத்து தோல்விட்டாலும், தோல்வின்னு சொல்ல முடியாது, அப்போ ரசனைகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், வேறு ஆடுகள்லாம் வந்திருப்பாங்க. 92 அப்போவும் நிறைய அவர் ஞானப்படம் வரைக்கும் எல்லாம் நான் எல்லா படமும் பார்த்துருப்பேன். எல்லா படமும் அவரோட படம் இது சில படங்கள் 2 தடவை 3 தடவை நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா 2 தடவை 3 தடவை பார்த்தோம்னா அந்த படத்தை வந்து நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால, அது இது நம்ம படமெல்லாம் போகும்போது என் நண்பர்களோடு போனேன். அந்த வயசு, அந்த நண்பர்கள், இரட்டை அர்த்த வசனங்கள், மிகச்சிறந்த கலைஞர், அற்புதமான கலைஞர். இனி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒருத்தர் வர்றதெல்லாம் சரி ரொம்ப கஷ்டம். இப்போ நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு நீங்கள் சொல்லி நான் பார்க்கும்போது என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அதாவது ஒரு படம்னு இருந்தால் அந்த படத்தோட பிளாட் ரொம்ப முக்கியம். இந்த கதைக்குன்னு ஒரு கரு இருக்கும், அந்த கரு வர்ற இடம். இப்போ நீங்கள் முந்தானை இன்டர்வல் மாதிரி இவரோட எல்லா படத்துலையும் அது இருக்குது. இப்போ பவுனு போனுதான்ல இவர் வந்து ஊர்ல இருந்து மிலிட்ரி மேனா வர்றாரு, வந்துட்டு ரோகிணி வந்து மாமனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, ரோகிணி வந்து டீஸ் பண்ணிட்டே இருப்பாரு, யாருன்னு சொல்ல மாட்டாரு, அவங்க அப்பாவுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நான் தான் வந்து மாமன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் போது ரோகிணி வந்து இல்ல எனக்கும் இங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. கல்யாண மேடையில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து மிலிட்ரியில இருந்து ஒருத்தர் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றேன். அப்போ அது வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி இவர் தான் மாமன் சொல்லும் போதே படம் முடிஞ்சது. படம் என்ன முடிஞ்சது, எல்லாம் சேர்ந்துட்டாங்க, இவர் தான் மாமன் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன கதை அப்படின்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த பிளாட் வருது. அப்புறம் தான் கதையே இருக்கும். ஆமா. சோ அதனால வந்து நான் ஒவ்வொரு படத்துலயும் இந்த மாதிரி, இப்ப நீங்க இன்று போய் நாளை வேணா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எதிர்த்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, 3 பேர்ல யார் லவ், அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் நான் விட்டு கொடுத்துடணும் அப்படின்னா, இப்போ
நான் யோசிக்கிறேன், ஓகே அந்த டைம்ல ஒரு டீனேஜர் வந்து இத பார்க்குறான்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லன்னா ஆமா. வேலைக்கு அப்ப அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா. இப்ப நெறைய காலேஜ் டேக் தான் அது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நான் வந்து ஒரு ரஜினி படமோ, கமல் படமோ இந்த மாரி பார்த்ததில்ல. ஹீரோனா ஒரு ஒரு குடும்பத்த காப்பாத்துற மாரியோ, இல்ல ஊர காப்பாத்துற இதே தான் வரும். ஆமா. ஏதோ ஒரு வகையில வந்து அவர் வந்து ஒரு சேவியராவோ, இதாவோ இவரு வந்து அதெல்லாம் கிடையாது. இவரு வந்து ஒரு எதார்த்தமா ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்து தெருவுல நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கும். செட்டிங் அந்த மாரி தான் வச்சிருப்பாரு. கதை அப்படிதான் யோசிப்பாரு. அந்த பிளாட் யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய இதா நான் இவரோட இதுல பார்க்குறேன். விடியவரை காத்திரும் அந்த மாரி தான். அவரு அந்த ஒரு சின்ன கரு ஒண்ணும் இல்ல. நீ அந்த முந்தான முடிச்சுலயே அந்த என்னன்னா, அந்த கடைசியில என்னன்னா, இப்ப குழந்தை தானே முக்கியம். குழந்தை என்னுடைய குழந்தை வந்தா மட்டும் தானே ஆமா. நீ உனக்கு பிரச்சனை வருது. நான் வந்து கருத்தடை பண்ணிக்கிறேன்னு அவன் போய் நிக்கிறதே, அந்த சீன் ஆக்சுவலா முன்னால இன்டர்வெலுக்கு வர்றது சீன். யாரோ ஆமா. சொல்லி இது இவரு முக்கியமான சீனா இருக்குது. ஜி. குமார் தான் வந்து ஆமா. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த சீன கடைசியில வைக்கும்போது தான் அதுக்கு ஒரு வலி அந்த கரெக்ட்டா ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ம், ம். ஒரு பெண்ணுக்கு அதுக்கு மேல கிடையாது. ஆமா. அவ்வளவு அது ஏவிஎம்காக பண்ணியிருப்பாரு அந்த ஆமா. படம். ம். சின்ன கெஸ்ட் கிடையாது. ம், ம். சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படமெல்லாம் அந்த கடைசியில அந்த சீனை கொண்டு போய் வச்சிருப்பாரு. என்ன பண்ணி இவன் கேட்க மாட்டேங்கிறானே. ம். அப்ப இப்படி பண்ணுனா தான் நீ கேட்பையா அப்படிங்கிற அந்த ஆமா. கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ம். அதே மாதிரி ஹீரோயின் அவர் தேர்ந்தெடுக்கிற அந்தந்த ஹீரோயினும் ம். அப்படி நடிச்சிருப்பாங்க. இது நம்ம ஆளுக்கெல்லாம் சோபனா தவிர வேற யாருமே இது பண்ண முடியாது. சூரலா சித்திரங்கள்லாம் ஒரு கதைக்கரு என்னன்னா அந்த நேரங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வறுமை வருங்க. ம். அன்னைக்கு பேப்பரில் வந்திருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு செய்தியை வச்சே அதை வச்சே அவர் வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ம். இப்படின்னு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. சினிமாவோட இதில் அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. ரெண்டாவது அவர் இப்போ சம்பாதிக்கணும்னா நிறைய சம்பாரிச்சிடலாம். ம். ஏன்னா இந்த அளவுக்கு எழுதி அவர் எவ்வளவோ சம்பாரிச்சிக்கலாம். இவருடைய படங்கள் காப்பி அடிச்சோ நிறைய படங்களை விற்று அதாவது Remake பண்ணி. கதைகள்லாம் விற்று எல்லாம் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒன்றும் பண்ணின மாதிரி தெரியல. ம். அப்படி ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ரெண்டாவது பந்தா இல்லாத மனிதர். எல்லாரும் அவர் கூட்டத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பந்தா இல்லாத மனிதர். சில பேர் அந்த கதை காலமெல்லாம் தொடருக்கு பயந்த களங்கள்லாம் நிறைய தான். ஆமா. கன்னி பருவத்தில் வந்து நீ பார்க்கலன்னு சொல்கிறேன். ம். கண்டிப்பாக பார்க்கணும். கன்னி பருவத்தில் அருமையான படம். ம். ம். ஓடின படம். அவ்வளோ இதாக அந்த படங்கள பார்த்து வளர்ந்த ஒருத்தர் நீங்க. ஆ. இப்ப இருக்கிற சினிமால பாக்யராஜ் கிட்ட இது இருந்தது. இப்ப வர யார்ட்டயுமே அது இல்லன்னா நீங்க எத சொல்லுவீங்க? இப்ப நான் ஸ்கிரீன் பிளே அப்படி பார்க்குறேன். நீங்க அந்த மாரி ஏதாவது இப்ப பார்க்க இல்லை இப்போ இருக்கிறது வந்து என்ன நினைக்கிறேன்னா அதிகப்படியான சவுண்டு கொலை கொள்ளை இந்த அதிகப்படியான ரத்தம் வயலன்ஸ். வயலன்ஸ் அதிகம். ம். இப்போ இருக்கிறது எது பிடிக்கலன்னா ம். ரெண்டாவது ஈஸியான காதல். ம். அந்த காதல் வளர்க்குறதுங்கிறதெல்லாம் அவங்க வந்து சின்ன ஆமா. சின்ன இதுகளாக சொல்லி அந்த ஒவ்வொரு இது இம்மா கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வருவோம். உட்கார வைக்கணும். அவனை ஒரு 10 நிமிஷம் உட்கார வைக்கணும். 10 நிமிஷம் உட்கார வச்சா தான் அப்புறம் நீ அந்த கதைக்குள்ளே போவ. இன்னைக்கு வந்து நிறைய இருக்கும்போது இவனுக்கு நிறைய இன்னைக்கு இருக்கிற டைரக்டருக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதிகமா இருக்கு. என்னன்னா அவனை உட்கார வைக்கிறது 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது. இன்னும் கூட என்னுடைய கருத்து என்னன்னா 2.5 மணி நேரம் ஒரு படமெல்லாம் வந்து உட்கார வைக்கிறதுங்க இந்த நாள் காலப்போக்கில் கம்மி பண்ணணும். 150 மினிட்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகம். ம். இன்னும் 120 கரெக்டாக 1 மணி நேரம். அதனால தான் உனக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெப் தொடர்லாம் எதனால் ரசிக்கிறான்னா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கலாம். ம். அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துப்பான். ஆமா. ஒவ்வொரு எபிசோடா விஷயத்தை பார்த்துப்பான். அவனுக்கு நீ சௌரியமாக வந்துருச்சு. அதே மாதிரி சினிமாவுகளுமே சொல்ல வேண்டியதை நச்சுன்னு சொல்லிடணும். எதை நோக்கிய கடம் அந்த கரு கரெக்டாக இருக்கணும். எதை பற்றி சொல்ல வர்றியோ அதை பற்றி அந்த ஹீரோவுக்கு கரெக்டாக அப்படி கொண்டு வந்து அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோனும் இந்த மாதிரி செய்கிறோம். அது கரெக்டாக அவங்க முடிவு பண்ணி அதிலிருந்து எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அந்த கதையை கொண்டு போகணும். இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தனை தேடி ஒரு குற்றவாளியை தேடி போகிறான் ஒரு போலீஸ் அதிகாரினா சும்மா காட்டக்கூடாது. அவனை போய் தேடி அங்கே தேடி அங்கே தேடி அங்கே தேடி நீ வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதையே தேடிட்டே இருந்தீங்கன்னா விட அதுவும் 4 சீனில் அவன் தேடி வச்சு இது பண்ணணும். அதுலேருந்து அங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுத்தே ஆகும். புரியுதா? அதை வேற பக்கம் ஆமாம் போகணும். இவன் தேடுறதே இல்லை சார் அவர் இல்லை சார் அவருக்கு தெரியாது சார் அங்கே போயிட்டாங்கன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் அது பார்ப்போம். அப்புறம் உடனே மாற்றிடுவான். அவன் உடனே ஒன்று ஏன்னா இந்த மக்கள் இன்னைக்கு முட்டாள் கிடையாது. நிறைய விஷயம் அதுகள்லேயே சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு கவுண்டமணியை வச்சோ வடிவேலை வச்சோ இல்லை ஒரு காமெடியை வந்து ஒரு ட்ராக்காக படத்துக்கு இடையில படம் போயிட்டு இருக்கும். சம்மந்தமே இல்லை. படத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஒரு 5 ட்ராக் வரும். இது வந்து நாகேஷ் அவர் இருந்த டைம்லேயே இருந்தது. ஆனா இவர் படத்துல மட்டும் நான் பின்னாடி பாக்குறேன் பின்னாடி இவர் படத்துல அந்த மாதிரிலாம் இருக்காது. கதையோட போகும். இவரே தான் காமெடி. ஆமா இவரே பெரிய காமெடி. இவரே ஆமா அது பெரிய விஷயம்.
என்ன இவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆமா, ஆமா. அதுதான் நான் அது வந்து இருக்கிற சொன்னேன். பியூட்டி என்னன்னா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹீரோக்கும் ஒண்ணும் தெரியாது. ஆமா. ஹீரோவும் வந்து அப்படியே ஒரு 10 ஆமா, ஆமா. அழியா புகழோட, எப்பவும் புகழோட போய் சேர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். 2 நாளா டிவியில பார்த்தீங்கன்னா, நேத்தும், இன்னைக்கும் இன்னைக்கு உடல் அடக்கம் வந்து அரசு மரியாதையோட நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா மொத்த நடிகைகள் மட்டும் இல்லாம, எல்லா துறை சார்ந்தவர்களும் மன வருத்தத்தோட வந்து கலந்துக்கிட்டாங்க. அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருடைய புகழ் என்னைக்கும் நிலைச்சிருக்கட்டும். பாக்யராஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய அத்தியாயம். அது அவரு வாழ்ந்த காலத்துல நாங்களும் வாழ்ந்தோங்கிறதே பெரிய விஷயம் தான். அந்த 10 ஆண்டுகள் 82ங்கிறது 80கள்லேருந்து 90 வரைக்கும் அது முழுவதா எங்கள வந்து ரசிச்ச அந்த வாழ்க்கைங்கிறது எங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அது மிகப்பெரிய சந்தோஷத்த நினைச்சாலே சந்தோஷம் குடுக்கக்கூடிய விஷயம்.